This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். திருச்செந்தூர் கடலில் ஒதுங்கும் அமானுஷ்ய சிற்பங்கள். என்ன நடக்கிறது? செந்தில்நாதன் அரங்கத்தில். திருச்செந்தூர் கடற்கரையில் அமானுஷ்ய சிற்பங்கள் கரை ஒதுங்கும் நிலை. தலை கைகள் இல்லாத சிலைகளும் கரை ஒதுங்குகிறது. இது அவ்வப்போது நடப்பதால் திருச்செந்தூரில் என்னதான் நடக்கிறது என்று கேள்வி எழுந்திருக்கிறது. முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள். திருவிழா மற்றும் விடுமுறை தினங்களில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் நாடுகளில் இருந்தும் பக்தர்கள் முருகனை தரிசனம் செய்ய வருகை தருவார்கள். கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் கோவில் முன்புள்ள கடற்கரையில் குடும்பத்துடன் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்த நிலையில் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக கடலின் சீற்றம் அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் கடற்கரையில் சுமார் 50 அடுக்கு கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் பக்தர்கள் நீராட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் பக்தர்களை பாதுகாக்க நீராடும் படிக்கோவில் நிர்வாகத்தினர் அறிவுறுத்தி வருகின்றனர். இந்த கடல் அரிப்பு காரணமாகவும் கடல் சீற்றத்தின் காரணமாகவும் திருச்செந்தூர் கடலுக்குள் இருந்து ஏராளமான பழங்கால சிற்பங்கள் கல்வெட்டுகளும் வெளியே வந்த வண்ணம் உள்ளது. கடந்த ஒரு மாத காலத்திற்கு 20க்கும் மேற்பட்ட சிலைகளும் 4 கல்வெட்டுகளும் தற்போது வரை வெளியே வந்துள்ளன. இந்த நிலையில் தற்போது ஒரு கல் சிற்பம் சேதமடைந்த நிலையில் கடற்கரை ஓரத்தில் காணப்படுகிறது. 3 அடி உயரம் கொண்ட இந்த சிலையில் தலை மற்றும் 2 கைகளும் இல்லை. கழுத்தில் பெரிய மாலை இல்லை அணிந்தபடி நாட்டியமாடுவதற்காக 2 கால்களையும் விரித்து வைத்தது போல் இந்த சிற்பம் உள்ளது. இடுப்பில் வேஷ்டி கட்டியபடி இந்த சிலை உள்ளது. அதேபோல் அதன் அருகே மற்றொரு சிலையும் காணப்படுகிறது. அந்த சிலையும் தலை மற்றும் வலது கை சேதமடைந்த நிலையில் காணப்படுகிறது. அந்த சிலை தட்சிணமூர்த்தியை சிலை போல் காணப்படுகிறது. இந்த இரு சிலைகளும் அருகே ஒரு நாகர் சிலையும் காணப்படுகிறது. தொடர்ந்து கடல் அரிப்பு ஏற்பட்டு வருவதன் காரணமாக கடல் அலைகள் சிக்கி வெளியே வரும் சிற்பங்கள் கடலில் நீரோடும் பக்தர்கள் கரையோரம் வைத்துவிட்டு சென்றுள்ளனர். மேலும் ஒரு நாகர் சிலை கடலுக்கு கரைக்கும் இடையே நிறுத்தப்பட்டுள்ளது. அதை பார்த்து அந்த வழியாக செல்லும் பக்தர்கள் பயபக்தியுடன் வணங்கி செல்கின்றனர். இந்த கடல் அரிப்பு குறித்து தேசிய கடலோர ஆராய்ச்சி மைய விஞ்ஞானி ராமநாதன் தலைமையிலான 9 பேர் கொண்ட குழு ஆய்வு செய்து வருகிறது. கடந்த ஜனவரி 4ஆம் தேதி மாலை திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் அருகே கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ள இடத்தில் சுமார் 4 அடி உயரம் கொண்ட ஒரு கல் கரை ஒதுங்கியது. இதற்கு கீழ் அதன் பலன் ஆன்மாக்களும் கட்டியிருக்கும் நல்வினை தீவினை ஆகிய இரும்பு சங்கிலியை தேய்ப்பதற்கு அரங்கத்தை போலிருந்த பலனை கொடுக்கும் என்று வாசகம் பொறிக்கப்பட்டு இருந்தது. ஏற்கனவே கடந்த டிசம்பர் மாதம் 2 கல்வெட்டுகள் கரை ஒதுங்கிய நிலையில் இதில் மாதா தீர்த்தம் பிதா தீர்த்தம் என இருந்தது. மேலும் இந்த தீர்த்தத்தில் குளித்தால் சொர்க்கம் கிடைக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலை சுற்றி 24 தீர்த்தங்கள் இருப்பதாகவும் அவை பராமரிக்கப்படாமல் விடப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.